my dear fans, friends and followers, November 11th National Education Day. So இந்த டேயை உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம படிப்பு சம்பந்தமா ஒரு விஷயத்தை எஸ்பெஷலி வித் மெமரைசிங் ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்தா இட் வில் பி மோர் பர்பஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. For the past few years, again I'm into the studying, learning, education system. என்னோட post graduation in human rights and duties education இப்ப ரீசெண்டா தான் நான் முடிச்சேன், especially scoring more than 80%. So how was it possible for me to score such a high percentage? ஏன்னா நான் வந்து கண்டினியூஸா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். மலர்ந்த சன் டிவில ஒரு சீரியல் போகுது, டிஸ்னி ஹாட்ஸ்டார் புள்ளிக்காரம்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய சோஷியல் மீடியால கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஃபேமிலியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். whenever I'm home I'm cooking. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது அண்ட் எஸ்பெஷலி ஸ்விங், அதாவது தைக்கிற வேலை. நான் ஏதாவது புது சாரீஸ் ஏதாவது வாங்கினேன் அப்படின்னா நான் டெய்லர் கிட்ட கொடுத்து சாரியோடைய ஓரம் பண்றது, பிகோ ஒர்க் பண்றது நானே உட்காந்து பண்ணுவேன். பிகாஸ் ஐ டேக் இட் ஆஸ் மை மீ டைம் அண்ட் அதோட தெரப்பியா நான் வந்து எடுத்துட்டு அதை பண்றேன். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடுவில் நான் எப்போ படிக்கிறேன் அப்படிங்கறதோட எப்படி படிச்சேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எந்த விதமா படிக்கிறோம், எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், எப்படி ரீப்ரொடியூஸ் பண்றோம், இது எல்லாமே வந்து நமக்கு நேச்சுரலா வந்தாலும் கூட we need to have some technique. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால குவிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் பைஹார்ட் பண்ணிக்க முடியும். அந்த பைஹார்ட் பண்ணது நம்மளோட மெமரியில இன்டாக்டா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ தேவையோ நம்ம வந்து எப்படி ஒரு சிஸ்டம்ல வந்து நம்ம போய் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து நம்ம கரெக்டா டேட்டாவை எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு இருக்கேன் ஃபார் மெமரைசிங். இதுல வந்து முத்துக்குமரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பேச்சாளர், ஒரு படிப்பாளி, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு இருக்கு. ஹி இஸ் டெவலப்பிங் இன்டு எ வெரி கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி ஆயிட்டு இருக்காரு. அவர் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு மெமரி ரவுண்ட்ல பார்த்தோம்னா 15 ப்ராடக்ட்ஸ், 15 பொருட்களை வந்து அவர் ஞாபகம் வச்சு அப்படியே ஆர்டரா சொல்லியிருந்தாரு. ஹவு வாஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே மலைச்சு போயிருந்தாங்க. ரொம்ப வியப்போட விஜய் சேதுபதியும் எப்படி நீங்க இதை வந்து ஞாபகம் வச்சு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய ஒரு நேச்சுரல் எபிலிட்டி ஆஃப் மெமரைசிங் எப்படி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத ஷேர் பண்ணாரு. சின்ன வயசுல இருந்து அவருக்கு வந்து படிக்கும்போது எந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தாலும் அது ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சுக்கும் போது அது ஈஸியா ஒரு மெமரியில ஸ்டோர் ஆனது மட்டும் இல்லாம அது ரீப்ரொடியூஸ் பண்ணவும் ஈஸியா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதே போலதான் முதல்ல உலகம் உருவாச்சு, அதுக்கப்புறம் கல் உருவாச்சு, அந்த கல்லை உடைச்சு ஒரு ரோடு போட்டாங்க, அதுல வந்து அந்த டிராபிக் கோன் டிராபிக் ஆனதுனால அப்படியே ஒரு சீக்வன்ஸா கடைசியில சொல்லி எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான டெக்னிக். நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாலும் ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டோரியில நமக்கு ஃபார்ம் ஆகி வர்றது. இப்படி ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிறது தான் வந்து சீக்வென்ஷியல் மெமரைசேஷன். நம்ம கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர்ல வந்து எவ்வளவு ரேம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அந்த ஸ்டோரேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்ஸ்ல இன்னொரு மெமரியும் இருக்கு. அது என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெமரி. ஸோ இதுல வந்து எப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஒரு சீக்வென்ஸ்ல, ஒரு குரோனாலஜிக்கல்ல, ஒரு ஆல்பபெட்டிக்கல்ல இல்ல ஒரு நியூமரிக்கல் ஆர்டரா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைல வந்து தேடுறது அப்படிங்கிறது கரெக்டா அந்த நேமை நம்ம போட்டோம்னா அந்த நேம்ல எடுத்துடலாம். ஸோ அப்படி இல்லாத போது ஜஸ்ட் ஒரு சர்ச் மட்டும் சிம்பிளா இருக்கும் போது நம்ம ரேண்டமா ஒரு இதை டைப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அது ரேண்டமா சர்ச் பண்ணி எடுக்கும். ஸோ தட் இஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ தட் இஸ் RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இப்போ முத்துக்குமரன் யூஸ் பண்ணிருக்க டெக்னிக் வந்து SAM, சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெமரி. ஸோ இப்படி இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸா நம்ம வந்து இந்த சீக்வென்ஷியல் மெத்தடா நம்ம எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் அது எப்பவுமே நம்மளுடைய பிரெயின்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிடும். எப்போ வேணாலும் அந்த ஃபைலை நம்ம ரிட்ரீவ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த டெக்னிக்கை வந்து நானும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்போ படிக்கும்போது, நான் படிக்க உட்காரும் போதும் முதல்ல என்னோட ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஃபிளைட் மோட்ல போட்டுருவேன். எல்லா கேட்ஜெட்ஸையுமே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். டோட்டலா சைலண்டான ஒரு அட்மாஸ்பியர்ல உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். சரி, இது வீட்டுல ஓகே, ஆனா ஷூட்டிங்ல எப்படி பாசிபிள் அப்படின்னு கேக்குறீங்களா? ஷூட்ல நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் என்ன மெட்டீரியல் வந்து படிக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கையில வச்சிருப்பேன்.
அந்த நோட்ஸ் சம்பந்தமான நான் படிக்கிற டாபிக் சம்பந்தமான யூடியூப் சேனல்ஸ்லாம் எதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுலயும் கூட எந்தெந்த டாபிக்ஸ் நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோ ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுப்பேன். என்னுடைய ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு அந்த எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணுமோ அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்குவேன். லிங்க்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அப்போ வந்து புக்கை எடுத்து பார்த்து படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இல்லாத சமயத்துல என்ன பண்ணுவேன்னா இந்த யூடியூப் வீடியோஸ் நான் ஓபன் பண்ணி அதை நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் சொன்ன சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெமரியில 2 ப்ராசஸ் இருக்கு. அதுலயுமே ஒன்னு விஷுவல் மெமரி, இன்னொன்னு வந்து ஆடிட்டரி மெமரி. ஸோ விஷுவல் மெமரி அப்படிங்கிறது நான் புக்கை எடுத்து பார்த்து படிச்சு எழுதி பார்த்து மசில் மெமரியில ஸ்டோர் பண்றது. ஆடிட்டரி மெமரிங்கிறது இதே சீக்வென்ஷியல் ஆர்டர்ல என்ன ஆகும்னா நான் ஆடியோவா நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். வீடியோலயும் வந்து காமிப்பாங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெயின் மை ஐஸ் so much seeing the gadgets அப்படிங்கிறதுனால நான் கண்ணை மூடிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சிருவேன். எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆடியோ லிசன் பண்றோம் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம விஷுவலா பார்க்காம நம்ம கண்ணை மூடிட்டு கேட்கும் போது ஆடியோ நம்மளுடைய மெமரியில நம்மளுடைய பிரெயின்ல வந்து சூப்பரா ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டெக்னிக் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது கூடவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட புக்ஸ் கூடவே நான் கொண்டு போற ஒரு ஐட்டம் இந்த எல்இடி ரைட்டிங் டேப்லெட். ஸோ இது வந்து பெஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இதுலயே நிறைய அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் கூட இருக்குது. பட் ஐ சோஸ் அ வெரி பேசிக் மாடல். ஏன்னா நம்ம வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறதுனால இதுல டூ மெனி திங்ஸ் டு பிளே வித் இருந்துச்சுன்னா அதை வந்து கத்துக்கிறதுக்கே டைம் ரொம்ப ஆகுன்றதுனால வெரி பேசிக் மாடல். ஸோ இதுல நான் வந்து எது வேணாலும் எழுதலாம். அண்ட் இந்த எல்இடி கூட வந்து ரொம்ப கண்ணை உறுத்தாத மாதிரி ரொம்ப மைல்டான ஒரு கலர்ல இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ whenever I can write and I can delete. ஸோ இது நான் எடுத்துட்டு போகும்போது என்னன்னா நிறைய பேப்பர்ஸையோ இல்லைன்னா நிறைய புக்ஸையோ கேரி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஹெவியா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் லைட் வெயிட், ஒரு ஸ்டைலஸோட இருக்கு. ஸோ நான் என்னெல்லாம் படிச்சு பார்த்தனோ அதை நான் வந்து எழுதி பார்ப்பேன். ஸோ எழுதி பார்க்கும்போது எனக்கு ரைட்டிங் எபிலிட்டி, அதாவது திடீர்னு ஒரு எக்ஸாம் ஏதாவது எழுதணும் கொள்ளணும்னா கை வராம போயிட்டு ஹேண்ட்ஸ், ரிஸ்ட், ஷோல்டர், நெக் எல்லாம் பெயின் வராம இருக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஆயிடும். ஸோ எழுதி பார்க்கும்போது என்னன்னா அகைன் அது நம்மளுடைய மசில் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்கூல்ல வந்து எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரைட்டிங் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு சப்கான்ஷியஸா அந்த சப்ஜெக்ட் மைண்ட்ல பதியறதுக்காக தான் இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை கொடுக்குறாங்க. ஸோ எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் நீங்க எழுதுறதுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து கஷ்டப்படாதீங்க. அதை ஒரு கசப்பான அனுபவமா எடுத்துக்காதீங்க. the more you write, the more exercise you are giving for your brain. ஸோ நீங்க படிக்கிறது உங்களுடைய மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஒரு ஃபார்மேட். நான் இந்த 2 விதத்துல வந்து ஷூட்டிங்ல இருக்கும்போது நான் படிச்சு என்னுடைய மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஸோ சீக்வென்ஷியலா நான் எப்படி படிக்கிறேன், எப்படி மெமரைஸ் பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறது கம்யூனிகேஷன் மாடல்ஸ். இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த டாபிக்ஸ். நான் படிச்சதுல ஒண்ணு. இதுல வந்து என்னன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 10 மாடல்ஸ் வந்து மெயினா எடுத்திருக்கேன். இது இல்லாம வேற சில மாடல்ஸ் இருக்கு. பட் மெயினான மாடல்ஸ் இதுதான். சோ இது ஒன்னொன்னுமே ஒருத்தருடைய பேரை டினோட் பண்ணுது. சோ இது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நமக்கு படிக்கிறோம், படிச்சு முடிச்சு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது 10ல ஒரு 2 இல்ல 3 தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபியூ டேஸ் பார்த்தோம்னா அந்த 3ல ஏதோ ஒரு 2 தான் ஞாபகம் இருக்கும், பாக்கி எல்லாம் ஒரு மாதிரி வேக ஞாபகம் இருக்கும். சோ இந்த 10யுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டெக்னிக் அப்ளை பண்ணேன்னா அது சீக்வென்ஷியல் மெமரி. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா முதல்ல இந்த பேர் எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா அதுல கொடுத்திருக்க புக்ல கொடுத்திருக்க ஆர்டர்ல அந்த பேர்லாம் எழுதிட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சோ இதுல வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தேன். சோ சி, டி, ஜி, எல், என் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் போட்டுட்டேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டாச்சு. ஸோ இதுல இருந்து சில எத்தனை, டில எத்தனை, ஜில எத்தனை, எல்ல எத்தனை, எம்ல எத்தனை, ஓல எத்தனை, எஸ்ல எத்தனை அப்படிங்கறத நான் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரியும் இந்த 10ல பார்த்தோம்னா மொத்தம் வந்து 7 ஆல்பபெட்ஸ் இருக்கு. இந்த 7 ஆல்பபெட்ஸ்ல ஜி 2 இருக்கு, எஸ் 3 இருக்கு, பாக்கி எல்லாம் ஒன்னு தான் இருக்கு அப்படிங்கறத நான் நோட் பண்ணியாச்சு. சோ இப்போ இந்த நான் பேரை நான் வந்து 2-3 வாட்டி படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர்ல நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒருத்தருடைய பேர் கொண்டு இந்த கம்யூனிகேஷன் மாடலை பத்தியும் படிச்சிருப்பேன். சோ இப்போ இவங்க பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ இத்தனை பேரும் நான் ரீகால் பண்றதுக்கு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து சீக்வென்ஷியல் மெமரி. சோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஷியல் மெமரிய நீங்களும் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மெமரி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், படிச்சது மறந்து போயிடுது அப்படிங்கிறதுக்கான பிராக்டிஸே என்னன்னா we have to keep on studying. சோ இது கூட என்னன்னா நிறைய பேர் நான் எவ்வளவு வாட்டி நான் திரும்ப படிக்கிறேன் ஆனா எனக்கு மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, அப்ப ஞாபகம் மறந்துடுதுன்றதுக்கு காரணமே என்னன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஃபார்ம் பண்ணாம ரேண்டமா சும்மா படிச்சுட்டே இருக்கிறது தான். சோ அப்படி இல்லாம நாம ஒரு சீக்வென்ஸ்
சீக்வன்ஸ்ல படிக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிட்டும் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட மெமரியில இருந்து நம்ம படிச்ச அந்த கான்செப்டை கண்டிப்பா யாராலையுமே வந்து அழிக்க முடியாது, நாமளே நினைச்சா கூட மறக்க முடியாது. Hope this video helps the students and learners. இந்த சீக்வென்ஷியல் மெமரி டெக்னிக்கை நீங்களும் உங்களோட ஸ்டடியில இன்கார்பரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறத என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃப்ரம் அகிலானில் நீங்க சொல்லுங்க. இதை தவிர வேற ஏதாவது எஜுகேஷன் சம்பந்தமா, லேர்னிங் சம்பந்தமா ஒரு கொஸ்டின்ஸோ ஒரு என்கொயரிஸோ இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இன் ஃபியூச்சர் நிறைய ஸ்டடி சம்பந்தமான வீடியோஸும் நான் வந்து என்னுடைய சோஷியல் மீடியால அப்லோட் பண்றேன். சைனிங் அவுட் வித் லோட்ஸ் ஆஃப் லவ் until then from Akila.